இந்த டீச்சர் கிளாஸுக்குள்ள வந்ததும் மாறிங்கிற பொண்ணை எந்திரிக்க சொல்லி ஸ்டாஃப் டாய்லெட் ஃபுல்லா அடைச்சிருக்கு, அதை போய் க்ளீன் பண்ணுன்னு சொல்றாங்க. இந்த பொண்ணை எதுவும் எதிர்த்து பேசாம டாய்லெட் போய் க்ளீன் பண்றா. ஆக்சுவலா இந்த பொண்ணோட அப்பா ஊரோட வெட்டியாங்கிறனால இந்த பொண்ணை படிக்க விடாம இந்த மாதிரி வேலை எல்லாம் சொல்றாங்க. மாரியும் அவங்க ஃப்ரெண்டு ஒன்னா நடந்து வரதை பார்த்து அந்த பொண்ணோட அம்மா இவ கூட எதுக்கு நடந்து வரேன்னு அந்த பொண்ணை திட்டி அழைச்சிட்டு போறாங்க. இந்த பொண்ணோட ஜாதி காரணமா அந்த பொண்ணு கிட்ட ஒரு வார்த்தை கூட யாரும் பேச மாட்டாங்க. இவளுக்கு ஃப்ரெண்டுன்னு இருந்தது அந்த ஒரு பொண்ணு மட்டும்தான். இந்த பொண்ணு தண்ணி குடிக்க வந்தா கூட ஒரு பையன் நீங்களா தண்ணி குடிக்க கூடாது, வெளியே போய் சொல்லி விரட்டி விடுறான். மாரி அவ அப்பா கிட்ட போய் நான் இனிமே ஸ்கூலுக்கு போக மாட்டேப்பா, நான் உன் கூடயே இருக்கேன், என்ன கக்கூஸ் கழுவ விடுறாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்றா. அதுக்கு அவ அப்பா இதை சகிச்சுக்க பழகிக்கமா, இந்த பொறுப்பை என் அப்பா என் கையில கொடுத்தாரு, ஆனா இதை நான் என் மகளுக்கு கொடுக்கவே மாட்டேன், நீ படிச்சா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை மாறும் சொல்லி புரிய வைக்கிறாரு. மாரியா அப்பா சொல்றதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாள் இருந்து ஸ்கூலுக்கு போய் அப்பாசே எப்படியாவது நிறைவேற்றணும்னு ஒழுங்கா படிச்சு நடந்த மிட்டம் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துறா. சோ பப்ளிக் எக்ஸாம் அன்னைக்கு அவ அம்மா போட்டோ பார்த்து சாமி கும்பிட்டு அப்பாட்ட சொல்லிட்டு எக்ஸாம் கிளம்புறா. ஆனா அவரு அசாயமா படுத்து கிடக்குறாரு. இவ்வளவு பக்கத்துல போய் எழுப்பி பாக்குறா, பார்த்தா அவரு இருந்து கிடக்குறாரு. இந்த பொண்ணுமே மனசை கல்லாக்கிட்டு அவ அப்பாவோட கனவை நிறைவேற்றணும்னு ஸ்கூலுக்கு போய் எக்ஸாம் அட்டன் பண்றா.